வணக்கம் மாணவர்களே, இஜிஎஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்று 12ஆம் வகுப்புக்கு இயல் 1 ஒருநடை உலகம் என்னும் பகுதியில் தமிழ் மொழியின் நடை அழகியல் என்னும் தலைப்பில் தீசு நடராசன் எழுதிய ஒரு நடையை பார்க்க போறோம். இது ஒரு திறனாய்வு. அவர் எழுதிய புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை தொகுத்து நமக்கு திறனாய்வு அடிப்படையில் ஒரு பாடம் தந்திருக்காங்க. தீசு நடராசன் எழுதிய தமிழ் அழகியல் என்ற நூலிலிருந்து சில பகுதிகள் தொகுக்கப்பட்டு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது எண்ணக்கூடிய அறிமுகத்தை நூல்வெளியில அறிமுக பகுதியை தந்திருக்காங்க. திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் முக்கியமானவர், முதன்மையானவர் அப்படின்னா தீசு நடராசன் என்பவர் தான். திறனாய்வாளராக பரவலாக அறியப்படும் இவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், போலந்து நாட்டினுடைய வார்சா பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறாரு. கவிதை எனும் மொழி என்னும் நூல் எழுதியிருக்கிறாரு. திறனாய்வு கலை எனக்கூடிய நூல் எழுதியிருக்கிறாரு. தமிழ் அழகியல் என்ற நூல் எழுதியிருக்கிறாரு. தமிழின் பண்பாட்டு வெளிகள் உள்ளிட்ட நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். இங்க நமக்கு திறனாய்வு அப்படின்ற கூடிய ஒரு பகுதியில நமக்கு இந்த தீசு நடராசன் எழுதிய இந்த பாடல், இந்த ஒருநடை பகுதி நமக்கு வந்திருக்கு. தமிழ் உயர்தனி செம்மொழி அப்படின்றாங்க. உயர்தனி செம்மொழி, தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு பார்த்தா இன்றும் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்னா நம்ம தமிழை சொல்லலாம். தமிழிலிருந்து கிளைத்த மொழிகள் இப்போ திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லலாம். எது மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகள் தமிழிலிருந்து கிளைத்த மொழிகள். தமிழில் இழுமெனும் மொழியால் விழுமியது பயக்கும் வகையில் இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளது. அதாவது இன்பத்தையும் எழுதியிருக்கு, துன்பத்தையும் எழுதியிருக்கு. இந்த இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளது எதுனா தமிழ் இலக்கியங்கள் இந்த இன்ப துன்பங்களை வாழ்வியலோடு ஒன்றி படைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால மலரும் மனமும் போல, மலர் எதனை கொண்டு சிறப்பிக்கப்படுதுன்னா அதனுடைய மனத்தை கொண்டு சிறப்பிக்கப்படுகிறது. தமிழ் அதனுடைய மனத்தை கொண்டு சிறப்பிக்கப்படுது. எந்த மலர் சிறந்த மலர்னா அதனுடைய மனம் எதுக்கு அதிகமா இருக்கோ அதுதான் சிறந்த மலராக கொள்ளப்படுது. அப்படி பார்க்கும்போது இங்க மலரும் மனமும் போல கவிதையுடன் இரண்டர கலந்துள்ளது. எதுனா கவி பொருளை அமைக்கின்ற விதம், கவியினுடைய பொருளை அமைக்கின்ற விதம், உணர்ச்சியை பாய்ச்சும் விதத்துல, உணர்ச்சியை பாய்ச்சும் விதம். அப்புறம் தீங்கவிகளை செவியார பருகச் செய்து, தீங்கவிகளை செவியார பருகச் செய்து, தீம்னா சுவைக்கின்ற கவி, அத்தகைய இனிப்போடு இருக்கக்கூடிய அந்த செவியார பருகச் செய்து கற்போர் இதயம் கனியும் வண்ணம். கற்போர் இதயம் கனியும் வண்ணம்னா காய் போன்ற இதயமானது கனி போன்று இருப்பது போல கனியும் வண்ணம் படைக்கும் அழகியல் உணர்வு தான் இந்த கவிதை. இத பண்டைய கவிஞர்களுக்கு இயல்பாக இருந்தது. அந்த காலத்துல எழுதிய அந்த பண்டைய கவிஞர்கள், பழங்கால கவிஞர்களுக்கு இயல்பாக இருந்தது அப்படின்றாங்க. அழகு இந்த பேரண்டத்தினுடைய செய்தி. அழகுதான் அந்த பேரண்டத்தினுடைய மிகப்பெரிய செய்தி. அழகு அப்படின்னும் போது எதெல்லாம் அழகாக இருக்கிறதோ அதனை ரசிப்பதற்கு கோடி பேர் இருப்பாங்க இல்லையா? எதெல்லாம் அழகாக இருக்கிறதோ அதை ரசிப்பதற்கு கோடி பேர் இருப்பாங்க. உண்மையுமாய் ஒளியுமாய், உண்மை ஒளி, உணர்வையும் அறிவையும் கவர்ந்து உயிரில் கலக்கும் அதன் ஆற்றல் உணர்வு நிலையினையும் அறிவுப்புலனையும் இலக்கியமாக ஆக்குகிறது. அதாவது கவிதையில உண்மையும் இருக்கணும், அது ஒளியும் ஏற்றும் வகையில் இருக்கணும். அதை படிப்பவருக்கு
அவருடைய அறிவில் ஒளியேற்றும் வகையில் இருக்கணும். உணர்வையும் அறிவையும் கவர்ந்து உயிரில் கலக்கும், அது உயிரில் கலக்கும்படியாக இருக்கணும். அதன் ஆற்றல் உணர்வு நிலையினையும் அறிவு புலனையும் இலக்கியமாக ஆக்குகிறது அப்படின்றார். இங்க அவ்விலக்கியத்தை கொண்டு முன்கொண்டு எது செல்லுது அப்படின்னா இந்த கவிதையானது படிப்போருக்கு உண்மை தன்மையை விளக்கணும், அவர்களுடைய மனத்தில் ஒளியை ஏற்ற வேண்டும், அவருடைய உயிரில் கலக்க வேண்டும். இந்த 3 தன்மையும் கொண்டிருந்தாதான் அது உயிர்ப்போடு அந்த கவிதையானது இருக்கும். தமிழில் இதனுடைய வழித்தடங்கள் ஆழமாக பதிந்துள்ளது. தமிழில் இதனுடைய வழித்தடங்கள் ஆழமாக பதிந்து உள்ளது. அறியப்பட்ட வரலாற்று காலத்தினுடைய தொடக்கமாக தோற்றம் தருகிற சங்க இலக்கியம் குறிப்பிட்ட சில அழகியல் பரிமாணங்களை வரைந்து கொண்டுள்ளது. இந்த அறியப்பட்ட வரலாற்று காலத்தினுடைய தொடக்கமாக நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகளை கொண்டு, நமக்கு கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகளை கொண்டு நாம் வரலாற்றை அறிய முற்படுகிறோம். அவ்வாறு அறியப்படும் போது வரலாற்று காலத்தின் தொடக்கமாக தோற்றம் தருகிற சங்க இலக்கியங்கள் குறிப்பிட்ட சில அழகியல் பரிமாணங்களை வரித்து கொண்டு உள்ளது. அழகியல் பரிமாணங்களை தன்னிடத்தில் பதிய வைத்துக் கொண்டு உள்ளது. அதுக்கப்புறம் மொழிசார் கலை என்னக்கூடிய ஒரு தலைப்பு. மொழிசார் கலை, மொழியை சார்ந்து கலை இருக்கிறது. அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருகின்ற தொல்காப்பியம். அழகா ஒரு இலக்கியம் படைக்கிறோம்னா அதுக்கு தொல்காப்பியம் வழிகாட்டுது. எப்படி வழிகாட்டுது அப்படின்னா, இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற ஒரு இலக்கணம் தான் இந்த தொல்காப்பிய நூல். இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் ஒரு சார பேசுகின்ற அதாவது ஒரே நேரத்துல இலக்கியத்தையும் பேசுது இலக்கணத்தையும் பேசுது அப்படின்னா அது எந்த இலக்கியம் அப்படின்னா தொல்காப்பியம் தான். எழுத்துக்களை பற்றி பேசுகிற போதே செயலுடைய வழக்கு பேசப்பட்டுள்ளது. செயலுடைய வழக்கு, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி செயலுடைய வழக்கு பேசப்படுது. எழுத்தையும் சொல்லையும் போன்றே செய்யுளையும் ஓர் உள் அமைப்பாக தொல்காப்பியம் கருதுகிறது. இப்போ எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்தாதான் ஒரு சொல், அதாவது ஒரு வார்த்தையானது கிடைக்கும் இல்லையா? எழுத்தையும் சொல்லையும் போன்றே செய்யுளையும் ஓர் உள்ளமைப்பாக அந்த செய்யுளை ஒரு உள்ளடக்கமாக இந்த தொல்காப்பியம் கருதுது. ஏனைய கலைகளிலிருந்து கவிதை கலையை வேறுபடுத்துகின்ற அதன் முதன்மையான தனிச்சிறப்பான பண்பு இதுதான். ஒரு எழுத்துக்களை சேர்த்து சொல்ல உருவாக்குறோம். அந்த சொல் கவிதை நடையில உருவாக்குறாங்க, ஒரு கவிதையா படைக்கிறாங்க. அது ஏனைய கலைகளிலிருந்து இந்த கவிதை கலையை வேறுபடுத்தி காட்டுவதற்கு உதவியாக இருக்கிறது. தனிச்சிறப்பான பண்பு தான் இது கவிதை. சரியா? இது கிரேக்கம், வடமொழி முதலிய பிற மொழிகளை விட, கிரேக்கம் பழமையான மொழி, அது ஒரு செம்மொழி. அதுபோல கிரேக்கம், வடமொழி முதலிய பிற மொழிகளை விட தமிழ் இதனை திட்டவட்டமாக புரிந்து வைத்திருக்குது. தமிழ் புரிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு கிரேக்கமோ வடமொழியோ புரிந்து வைத்திருக்கல அப்படின்னு சொல்ல வராங்க. பேசுபவர் கேட்பவர் ஆகியோருடைய தனிப்பட்ட சூழல்கள், நான் பேசுறேன், நீங்க கேட்கறீங்க, நமக்கு இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த தனிப்பட்ட சூழல்கள், பேசும் போதும் கேட்கும் போதுமான தனிச்சூழல்கள் ஆகிய மட்டுமல்லாது வரலாறு முழுக்க மொழி மனித நாக்களுடைய ஈரம் பட்டு கிடக்கிறது. நாம ஒரு மொழி பேசுறோம் அப்படின்னா அந்த மொழி நாம பேசும்போது நம்மளுடைய நாக்கினுடைய ஈரம் பட்டு கொண்டிருக்கிறது. அதனையே இலக்கியம் தனக்குரிய அழகிய சாதனமாக மாற்ற வேண்டியிருக்கிறது அப்படின்றாங்க. ஓமம், உருவகம், எச்சம், குறிப்பு, உள்ளுரை, இறைச்சி முதலியவை மொழியினுடைய இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை. இப்போ ஓமையா சொல்றான், நிலா போன்ற முகம், மதி போன்ற முகம் அப்படின்னு நம்ம ஓமையா சொல்றோம். உருவகத்தை ஏத்தி சொல்றது, எச்ச சொல்லா ஒரு வரிய சொல்றது, குறிப்பு பொருளை வைத்து சொல்றது, உள்ளுரையை வைத்து சொல்றது, இறைச்சி பொருளை வைத்து சொல்றது.
இதன் மூலமா ஒரு கவிதையை ஒன்று படைக்கிறாங்கன்னு வச்சுக்கேன். இப்ப இதெல்லாம் மொழியினுடைய இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றி தருது. சரியா? நாம பேச்சு நடையில சொல்றது வந்து நமக்கு அந்த ஓமம், உருவகம், எச்சம், குறிப்பு, இந்த இறைச்சி, இதெல்லாம் வந்து உள்ளுரை, இதெல்லாம் வந்து வைத்து சொல்றது கொஞ்சம் கடினம் தான். ஆனா கவிதை பொருள்ல கவிதை படைக்கும் போது இத்தனைய பொருட்களை என்ன பண்றாங்க, இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுவதற்கு இது உதவுது. கவிதை எழுதும் போது இதெல்லாம் உதவுது அப்படின்றாங்க. இலக்கியம் என்ற மொழிசார் கலை, இலக்கியம் என்ற ஒரு மொழியை சார்ந்திருக்கக்கூடிய இந்த கலை மொழியின் தனித்துவமான பண்புகளை, மொழியினுடைய தனித்துவமான பண்புகள் இயன்ற மற்றும் தனக்குரியதாக்கி கொள்கிறது. இயன்றவரை தனக்கு உரியதாக்கி கொள்கிறது. இலக்கியத்திற்கு ஒரு சிறப்பு தன்மையை தந்துடுது. இதெல்லாம் வந்து இலக்கியத்திற்குன்னு ஒரு சிறப்பு தன்மையை தந்துடுது. இத்தகைய தன்மைதான் கவிதைத்தன்மை அல்லது இலக்கியத்தன்மை அப்படின்றோம். கவிதைத்தன்மை அப்படி அல்லது இலக்கியத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓமம், உருவகம், எச்சம், குறிப்பு, உள்ளுரை, இறைச்சி முதலியவை மொழியினுடைய இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை. இலக்கியம் போன்ற மொழிசார் கலை மொழியின் தனித்துவமான பண்புகளை இயன்ற மற்றும் தனக்குரியதாக்கி கொள்கிறது. இலக்கியத்திற்கு ஒரு சிறப்பு தன்மையை தந்துடுது. இதைத்தான் இலக்கியத்தன்மை அல்லது கவிதைத்தன்மை அப்படின்றாங்க. கவிதையினுடைய தன்மையே இதுதான். இதனை மொழி சார்ந்த பொருள், மொழிசார் கலையாக ஆகிவிடும். இந்த மொழி சார்ந்த பொருள் வந்து மொழிசார் கலையாக ஆகிவிடுது அப்படின்றாங்க. இப்போ மொழி சார்ந்த பொருள் அல்லது மொழிசார் கலையாக எவையெல்லாம் மாறுது, இல்ல மொழிசார் கலை என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த கேள்விக்கு இந்த பத்தியே நம்ம அந்த ஓமம், உருவகம், எச்சம், குறிப்பு, உள்ளுரையிலிருந்து அப்படியே அந்த பத்தி எழுதுனா இதுதான் அந்த கேள்விக்கான விடை. மொழி சார்ந்த பொருள் அல்லது மொழிசார் கலை என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இது ஒரு பதில். இது ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கப்புறம் கலை முழுமை. ஒரு கலையானது எப்பொழுதும் முழுமை அடைகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இது ஒரு பத்தி என்னன்னா, இலக்கியத்தின் பயன் பற்றி தனது தமிழ் வந்து இலக்கிய மரபில் அழுத்தமான கருத்து உள்ள அழுத்தமான கருத்து உண்டு. என்னன்னா, அறம் பொருள் இன்பமாகவோ அல்லது வேறு ஏதோ உயர்ந்த குறிக்கோளாகவோ இதன் பயன் வந்து இலக்கிய உருவாக்கத்தில் இடம்பெற வேண்டும். ஒரு இலக்கியத்தினுடைய பயன் அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு அந்த 4 பொருள்கள்ல ஏதேனும் 3 உறுதி பொருட்களை கொண்டிருக்கணும். இப்ப அகப்பொருள் அதாவது அகப்பொருள் சார்ந்த இலக்கியம், புறப்பொருள் சார்ந்த இலக்கியம் எதை வைத்து பிரிக்கிறாங்க? இந்த அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 உறுதி பொருட்களை ஏதேனும் 3 உறுதி பொருட்களை கொண்டிருந்தா அது வந்து என்ன சொல்றாங்க, 10 பாட்டு 8 தொகையை நம்ம பிரிச்சிருக்கிறோம் இல்லையா, அகப்பொருள் சார்ந்ததா இல்ல புறப்பொருள் சார்ந்ததா அப்படின்னு வகையில பிரிக்கிறது. சரியா? இப்போ இந்த அறம், பொருள், இன்பம், வீடு இதுல ஏதோ ஒரு உயர்ந்த குறிக்கோளாகவோ இதன் பயன் இலக்கிய உருவாக்கத்தில் இடம்பெற வேண்டும். ஒரு இலக்கியத்தை நம்ம உருவாக்குறோம், ஒரு கவிதையை நம்ம படைக்கிறோம், ஒரு இலக்கியத்தை நம்ம படைக்கிறோம் அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 உறுதி பொருட்களை குறைந்தபட்சம் ஒரு 3 நிறைவேற்றும்படியா இருக்கணும். பின்னர் வந்தவர்கள் இதன் இயந்திர போக்கை தனியாக ஒட்டாமல் வந்து கூறியிருக்காங்க. அதாவது பழம் இலக்கியவாதிகள் என்ன பண்ணாங்க, இதை 4 உறுதி பொருட்களை பின்பற்றி எழுதியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்தவர்கள்லாம் இது ஒரு இயந்திர போக்காக தனியாக ஒட்டாமல் எழுதிட்டு வந்தாங்க. ஆனால் தொல்காப்பியர் மிக தெளிவாக இலக்கியத்தினுடைய நோக்கம் அல்லது அறிவியல் சார்ந்த கருத்து நிலைகள் கலை உருவாக்கத்தின் போதே சரிவர இணைத்திருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். ஒரு இலக்கியத்தினை உருவாக்குறோம்னா இந்த இலக்கியத்தை படித்தால் நீ வந்து அறம் பெற்றவனா இருப்ப, பொருள் பெற்றவனா இருப்ப, இன்பம் பெற்றவனா இருப்ப, வீடு பெறுபவனா இருப்ப அப்படின்னு உறுதி பொருட்களை ஏற்பதாக ஒரு இலக்கியத்தை கண்டிப்பா உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு தொல்காப்பியர் வலியுறுத்துறார். இத்தகையதொரு முழுமைதான் கலை முழுமை. கலை முழுமை அப்படின்னா இந்த உறுதி பொருட்களை பின்பற்றி இலக்கியமானது படைக்கணும். அப்பதான் அந்த கலையானது முழுமை பெறும் அப்படின்னு சொல்ல வராங்க.
இதை தொல்காப்பியம் வலியுறுத்தி சொல்லுது. சங்க இலக்கியம் அகத்திணை சார்ந்த செய்திகளையும் புறத்திணை சார்ந்த செய்திகளையும் பாடப்பொருளாக வடிவமைச்சிருக்கு. சங்க இலக்கியம் வந்து ஒன்னு அக இலக்கியமாகவும் இல்லது புற இலக்கியமாகவும் பிரிக்கிறாங்க. இந்த அகன் ஐந்திணைகளை பேசுகிற தொல்காப்பியம், அகம் ஐந்திணைகள் அப்படின்னா என்னது, அந்த ஐவகை நிலங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஐவகை நிலத்தையும் பேசக்கூடிய அந்த திணைகளை பேசக்கூடிய அந்த தொல்காப்பியம் புணர்தல் பிரிதல் முதலான அகன் ஐந்திணைகளை இன்பம் பொருள் அறம் ஆகிய அறிவியல் லட்சிய பொருள்களோடு இரண்டலை இணைத்து விடுது. சரியா? அறம் பொருள் இன்பம் வீடு, அதுல அறம் பொருள் இன்பம் ஆகிய அறிவியல் லட்சிய பொருள்களோடு இரண்டரை இணைத்து விடுது. அதுபோல இன்னொரு இடத்தில் பாவகைகள் ஆசிரியம் முதற்கொண்டு 4 என சொல்லிவிட்டு தொடர்ந்தது. இப்ப பாவகைகள் பார்த்தா ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா அப்படின்னு 4 வகை பாக்கள் இருக்கு இல்லையா, வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா அப்படின்னு 4 வகை பாக்கள் இருக்கு. அந்த 4 வகை பாக்களுடைய ஆசிரியம் முதற்கொண்டுனா ஆசிரியப்பாவை முதற்கொண்டு 4 என சொல்லிவிட்டு தொடர்ந்து அந்நில மருங்கின் அறுமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப அப்படின்னு தொல்காப்பிய செய்யுள் 105 சொல்றாங்க என்ற பாவகைகளோடு அறிவியல் கருத்துக்களை இணைத்து சொல்லிவிடுகிறது. அந்நில மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப. மும்முதற் பொருட்கள் இன்பம் பொருள், அறம் இன்பம் பொருள், இதுதான் மும்முதற் பொருள். இது கண்டிப்பா ஒரு இலக்கியத்தில் இருக்கணும். செவ்வியல் இலக்கியம் கட்டமைக்க விரும்பிய அறம், இது ஒரு செவ்வியல் இலக்கியம் படைக்கணும் அப்படின்னா அறம் கண்டிப்பா இருக்கணும். சமூக பண்பாட்டு மரபிற்கேற்பவே கலைப்படைப்பை அழகியல் நெறியை பண்பாட்டின் லட்சணையாக சிம்பிள் ஆஃப் கல்ச்சர் சித்தரிப்பதற்கு தமிழ் மரபு முன்வந்திருக்கிறது. ஒரு அழகியலோடு ஒரு நெறியோடு ஒரு இலக்கியத்தை படைக்கணும் அப்படின்னா அது சமூக பண்பாட்டு மரபிற்கேற்ப, சமூகம் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு பண்பாடு இருக்கு, ஒவ்வொரு நடைமுறை வாழ்க்கை இருக்கு. அந்த சமூக பண்பாட்டு மரபிற்கேற்பவே கலைப்படைப்பை இலக்கியங்களாக அந்த நாள்ல பண்டைய கவிஞர்கள் படைச்சாங்க. அந்த பண்பாட்டு லட்சணை சிம்பல், அந்த பண்பாட்டை சிதைக்காமல் அதை அப்படியே சித்தரிப்பதற்கு தமிழ் மரபு முன்மொழிந்திருக்கிறது. தமிழ் அழகியலின் நெடும்பரப்பு இதுதான். தமிழ் அழகியலுடைய நெடும் பரப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பண்பாட்டை சிதைக்காம அதை அப்படியே பிரதிபலிக்கிறது. இதுதான் தமிழ் அழகியலுடைய நெடும் பரப்பு. அப்புறம் நடையியல் அப்படின்னா என்ன, அது கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னா, நடையியல் அதாவது நதி மலையிலிருந்து அருவியா கொட்டுது. மழை முதல்ல பெய்யுது, மலையிலையும் குன்றுகளிலையும் பெய்கிற மழை அருவி போல கொட்டி என்ன பண்ணுது, நீர்நிலையில அடையறதுக்கு முன்னாடி நதி என்ற பெயரை கொண்டு வளைந்து நெளிந்து கல் முகடு எல்லாத்தையும் கடந்து வருது. அது வரக்கூடிய அழகு எத்தனை சிறப்போ அது போல ஒரு மொழியினுடைய நடை, பாட்டு அல்லது கவிதையினுடைய நடையியல் கூறுகள்ல ஒளிக்கோலங்களும் சொற்களின் புலமும் தொடரியல் போக்குகளும் மிக முக்கியமானவை. இதெல்லாம் என்ன சார், இது பாட்டு நாம படிக்கிறோம்பா, அந்த பாட்டு கவிதையினுடைய நடையியல் கூறுகள் அப்படின்னா ஒளிக்கோலம், அந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது ஏற்படுகின்ற சத்தம், அது சொற்களுடைய புலம். இப்போ அந்த சொற்களை எப்படி சேர்த்திருக்கிறாங்க இல்லையா, அந்த சொற்களுடைய புலமும் தொடரியல் போக்கு அது எப்படி தொடர்ந்து வருது மிக முக்கியமானவை. அதாவது மொழியினுடைய தனிச்சிறப்பான கூறுகளும் அவற்றை கையாளுகின்ற வகைமைகள் கவிதையினுடைய உந்து சக்தியா அமையுது. மொழியினுடைய தனிச்சிறப்பான கூறுகள் இருக்கு, அவற்றை கையாளுகின்ற வகைகள் இருக்கு, கவிதையினுடைய உந்து சக்தியாக அதெல்லாம் அமையுது. மொழிக்குள் இருக்கும் ஒரு வலிமை மிக்க ஆற்றல்
மொழிக்குள் இருக்கக்கூடிய ஒரு வலிமை மிக்க ஆற்றல் என்ன கவிதைக்காக இலக்கியத்துக்காக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. இப்போ மொழியில பல லட்சம் வார்த்தைகள் இருக்கு. அதை அழகாக இணைக்கணும். கண்ணுக்கு மையழகு. அது போல வார்த்தைகளை ஒவ்வொன்றோடு சேர்க்கும்போது எதுகை மோனை ஏய்வு முரண் தொடை அப்படின்னு நம்ம இலக்கிய நயம் பாராட்டும் போது நம்ம எழுதுவோம் இல்லையா? அந்த நடை அது எவ்வாறு இணைத்திருக்கிறாங்க, சொற்களை ஒன்றுடன் ஒன்று அந்த பாவகைக்குள்ள கட்டுப்பட்டு அதை எழுதுறாங்க. பாவகை எந்த பாவகை, எந்த தலை, எந்த தொடை அப்படின்னு எழுதுறாங்க இல்லையா? அந்த மொழியினுடைய தனி சிறப்பான கூறுகள் அதெல்லாம் அவற்றை கையாளுகின்ற வகை கவிதையினுடைய உந்து சக்தியாக அது அமையுது. மொழிக்குள்ள இருக்கக்கூடிய வலிமை மிக்க ஆற்றல் கவிதைக்காக இலக்கியத்திற்காக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுது. கவிதையினுடைய இயங்க ஆற்றல் தன்மை நடை தொல்காப்பியமும் பிற இலக்கணங்களும் இவ்வாறு தான் கருதுறாங்க. நடை பெற்றியல், அதாவது நடை பெற்றியலும் கிளவியாக்கம் 26ல என்றும் நடை நவின்றொழுகும் செய்யுள் 135 என்றும் சில சொற்றொடர்கள்ல தொல்காப்பியம் கையாண்டிருக்குது. மேலும் ஆசிரியர் நடைத்தே வஞ்சி ஏனை வெண்பா நடைத்தே களி அப்படி என்றும் சொல்லுது. இதெல்லாம் நான் சொல்றேன், நடை என்ற சொல் தெளிவான பார்வையோடு இங்கு இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் ஒளிக்கோலங்கள் என்னக்கூடிய ஒரு தலைப்புல பார்க்கணும். ஒளிக்கோலங்கள் அப்படின்னா என்ன? சப்தம் இல்லையா? எந்த தொன்மையான மொழியும் சமைச்சையிலிருந்து தான், இசையிலிருந்து தான் தொடங்குது. முதல்ல சைகை மொழி தான், அதுக்கப்புறம் இசையிலிருந்து தொடங்குது. மொழி சார்ந்த கவிதையும் இசையோடும், மொழி சார்ந்த கவிதையும் இசையோடும் இசை கருவியோடும் தான் அந்த ஒரு மொழியானது பிறக்குது. முதல்ல மொழி சமிக்ஜை சைகைகள் மூலமா, அதுக்கப்புறம் இசையிலிருந்தும் தொடங்குது. மொழி சார்ந்த கவிதையும் இசையோடும் இசை கருவியோடும் தான் பிறகுது. இப்போ நம்ம பறை இசை இசைக்கிறாங்க, நம்மளுடைய பாரம்பரிய இசைக்கருவி, யாழ் கருவி, நாதஸ்வரம், மிருதங்கம், இதெல்லாம் இசைக்கருவிகள். அந்த நாள தொன்று தொட்டு பயன்படுத்தி வந்த இசைக்கருவிகள். மொழி சார்ந்த கவிதை இசையோடும் இசைக்கருவியோடும் தான் பிறக்குது. ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்ளுது. ஓசை பொருள் ரெண்டும் இணைந்து கலை வடிவம் கொள்ளுது. சரியா? ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்ளுது. இதனையே அந்த பணுவல்னா பாட்டு, இதனையே அந்த பணுவலின் பாடலின் ஒளிப்பின்னல் என்கிறோம். ஒளிப்பின்னலும் இணைத்தல், இதான் ஒளிப்பின்னல், கலை வடிவம் கொள்ளுது. சரியா? எடுத்துக்காட்டாக ஒரு பாடல் நமக்கு புத்தகத்துல தந்திருக்காங்க. என்ன தந்திருக்காங்க அப்படின்னா, கடந்தடுத்தாலை மூவிருங்கூடி உடன்ற நீர் ஆயினும் பரம்பு கொளற்கரிதே 300 ஊர்த்தே தன் பரம்பு நன்னாடு 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர் யாமும் பாரியும் உளமே குன்றும் உண்டு நீர் பாடிநீர் சரணே அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல் வன்மையான உணர்ச்சியை காட்டுகிற விதத்தில் க த ட ர முதலிய வல்லின மெய்கள் பிற மெல்லின இடையின மெய்களை காட்டிலும் அதிகமா அந்த பாடல்ல வந்திருக்கு. பாரி ஒரு குறுநில மன்னன் தான். அவன் ஆட்சி செய்கிற அந்த பரம்பு மலையில நீ அவனை புகழ்ந்து பாடி அந்த அவன் ஆட்சி செய்கிற முழு பரப்பையே நீ பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவன் பாரி இடத்தில் போரிட்டு நீ அவனுடைய நிலப்பரப்புகளை ஒரு துணி கூட நீ பெற முடியாது அப்படின்னு சொல்ல வராரு கவிஞர். இதனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பாரியானவன் அத்தகைய வலிமை புரிந்தவன், அவனுடைய படை அத்தகைய வலிமை பொருந்திய படையாக இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதத்தான் கூறுவதற்கு
இங்க வல்லின எழுத்துக்கள் இப்ப வல்லின எழுத்துக்கள்னா கசன தப்பற இல்லையா, அதுல க த ட ர முதலிய வல்லின மெய்களை மிகுதியாக இந்த பாடல்ல பயன்படுத்துகிறாங்க. கடந்தெடுத்தாலை மூவிருங்கூடி உடன்றநீர் ஆயினும் பரம்பு கொள்ளற் கரிதே அப்படின்றாரு. நீ அவன்கிட்ட சண்டை போட்டு நீ அவன்கிட்ட அந்த பரம்பு மலையை பாரியாண்ட அந்த பரம்பு மலையை பெறுதல் இயலாத காரியம் இல்லையா. 300 ஊர்த்தே நற்பரம்பு நன்னாடு 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர். ஆனால் பரிசிலை பெறக்கூடிய நோக்கத்தோடு பாடலை பாடி பரிசிலர்கள் 300 ஊர்களை பாரியிடத்திலிருந்து தானமா பெற்றிருக்கிறாங்க. யாமும் பாரியும் புலனே, நானும் பாரியிடத்துல தான் இவ்வாறு பரிசிலை பெற்றேன். குன்றும் உண்டு நீர் பாடி நீர் செரிலே, குன்றை பாரி ஆளக்கூடிய அந்த குன்றை முழுவதையும் கூட நீ பாடிய இடத்துல பரிசு பாடி அவனை புகழ்ந்து பாடி பரிசிலாய் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அவன்கிட்ட சண்டையிட்டு உன்னால் ஒரு துளி இடத்தை கூட பெற முடியாது. இன்னும் சில பாடல் அடிகளை இங்க இதன் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்த்து ஒலிக்கோலத்தினுடைய வலிமையை அறிந்து கொள்ளலாம். ஒலிக்கோலம் அப்படின்னா எந்த இடத்துல வல்லின எழுத்துக்களை பயன்படுத்தி நாம மிகுதியா சொல்றோமோ அது ஒரு வன்மையான கருத்தை சொல்வது போல இருக்கும், அவனுடைய வலிமையை சொல்வது போல இருக்கும். இன்னும் சில பாடல் அடிகளை இங்க நமக்கு ஒலிக்கோலத்தினுடைய வலிமையை அறிந்து கொள்வதற்காக பாடப்பகுதியில் தந்துருக்காங்க. சிறு சிறு வாக்கியங்கள் பேசுவோரின் அறுதியிட்டு பேசும் தன்மையை இது காட்டுது. படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக அப்படின்றார். புணரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரிவையின் புணராது புணர்வே அப்படின்றார் ஒரு பாட்டு. இது முதல் பாடல் புறநானூறு, அப்புறம் பாடினது நற்றினை, அதுக்கப்புறம் நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை அப்படின்னு புறநானூற்றுல ஒரு பாடல். இப்படி பல உயிர் ஒலிகள், குறிப்பாக நெடில் ஒலிகளினுடைய வருகையும் சில ஒலிகளும் சில சொற்களும் திரும்ப வரல் தன்மை பெற்றிருப்பதும் இவற்றோடு சேர்ந்து நிகழ்த்த பெறும் சொல் விளையாட்டுகளும் இங்கே கவனத்துக்கு உரியது. இந்த ஒலிக்கோலம் சங்க பாடல்களில் முக்கியமான ஒரு பண்பை பெற்றிருக்கு. அதாவது படாம் கெடா அப்படின்னு ஒரு அளபடை சொற்களை பயன்படுத்துறாங்க முதல் பாடல்ல. படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக அப்படின்ற ஒரு பாடல் புறநானூற்றுல. அதுக்கப்புறம் புணரின் புணராது பொருளை பொருளையின் பிரியின் புணராது புணர்வே அப்படின்ற ஒரு பாடல். நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை அப்படின்றார் ஒரு புறநானூற்று பாடல். இதெல்லாம் என்ன வருது, சொன்ன சொல்லே ஏற்கனவே சொன்ன சொல்லே மீண்டும் அளபெடுத்து வருதோ அல்லது மீண்டும் மீண்டும் ஒரே சொற்களை பயன்படுத்துவது மூலமா அந்த ஒலி கோலத்தை கூட்டுறாங்க. ஒலிக்கோலம் சங்கப்பாடல்ல ஒரு முக்கியமான பண்பை பெற்றிருந்தது. இதெல்லாம் படிப்பதற்கு ஒரு சுவையை கூட்டும் வகையில அந்த பாடல்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் சொற்புலம் அப்படின்னு ஒரு தலைப்பு. சொல்லில் தான் உணர்வும் பொருளும் பொதிந்து கிடக்குது. ஒரு சொல்லுல உணர்வு இருக்கு, பொருள் இருக்கு, அது ரெண்டும் சேர்ந்தே கிடைக்குது. கலையும் பண்பாடும், கலை பண்பாடு, ஒரு கலை ஒரு பண்பாட்டை சிதைக்காமல் தரணும் இல்லையா. இந்த கலையும் பண்பாடும் வரலாறும் அரசியலும் பொதிந்து கிடக்குது. சொல்வளம் என்பது ஒரு பொருள் குறித்து வரும் பல சொல்லாக்கு, ஒரு பொருள் குறித்து பல சொல், பல பொருள் குறித்து ஒரு சொல், இதழ் வருதல். இதெல்லாம் பல துறைகளுக்கும் பல சூழலுக்கும் பல புனைவுகளுக்கும் உரியதாக வருது. உணர்வும் தெளிவும் கொண்டதாய் வருதலும் என்ற செழிப்பான தளத்துல சொல் விளைச்சல் கண்டிருப்பதை குறிப்பதாக இருக்கு. சங்க இலக்கியத்தில் இது மலர்ந்தும் கடிந்தும் கிடக்குது அப்படின்றாங்க. அதாவது இதுல சொல்லக்கூடிய கருத்து அப்படின்னா, ஒரு சொல் அப்படின்னா அது உணர்வு பொருள் கொண்டதாக ஒரு சொல்லானது இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, வரலாறும் அரசியலும் எப்படி ஒரு கல்வெட்டுல புதைஞ்சு கிடக்குதோ அது போல வரலாறும் அரசியலும் எப்படி நமக்கு ஒரு கல்வெட்டு மூலம் கிடைக்குதோ அது போல
ஒரு சொல் அப்படின்னு எடுத்துட்டா அது பல பொருள் குறித்து இருக்கலாம், இல்ல பல பொருள் குறித்த ஒரு சொல்லா இருக்கலாம், இல்ல ஒரு சொல்லே பல பொருளை குறிப்பதாக இருக்கலாம். இவ்வாறு நம்மளுடைய தமிழ் மொழி அத்தகைய செழிப்பு கொண்டதாக இருக்குது என்ற செழிப்பான தளத்துல சொல் விளைச்சல் கண்டிருப்பதை இங்க சொல்றாங்க. சங்க இலக்கியத்துல இது மலர்ந்தும் கடிந்தும் கிடக்குது, சங்க இலக்கியத்துல இது மலர்ந்து கிடக்குது அப்படின்றாங்க.